வானிலை செய்தியுடன் தற்போது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்தது வடகிழக்கு பருவமழை என்ற காலத்தில் பார்க்கும் பொழுது இந்த வடகிழக்கு பருவமழையானது கடந்த சமீப காலங்களில் அதிக மழை பொழிவை கொடுத்த ஒரு வடகிழக்கு பருவமழை காலமாக இருந்திருக்கிறது என்றால் இன்று சற்று முன் செய்தியாளரை சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் சந்தித்தார். அப்பொழுது வடகிழக்கு பருவமழை நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற தகவலை பகிர்ந்தார். அது மட்டுமல்ல, இந்த வடகிழக்கு பருவமழையானது இயல்பை விட 33% கூடுதலாக பெய்திருக்கிறது என்றும், அதே போன்று அக்டோபர் டிசம்பரிலே கூடுதலாக மழை அக்டோபரிலே 214 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 21 சென்டிமீட்டர், அதே போன்று டிசம்பரிலே 235 மில்லிமீட்டர், அதாவது 23.5 சென்டிமீட்டர் மழையும், நவம்பரிலே 14 சென்டிமீட்டர், அதாவது 140 மில்லிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. எனவே இந்த இயல்பான இந்த 3 மாதங்கள் தான் வடகிழக்கு பருவமழை காலம். அக்டோபர் 2ஆம் வாரத்திலே தொடங்கி டிசம்பர் 2ஆம் வாரத்திலே முடியக்கூடியது. ஆனால் இந்த முறை அக்டோபர் 3ஆம் வாரத்தில் தொடங்கி டிசம்பர் இறுதி வரை அந்த மழை பொழிவு இருந்தது. இன்னும் சில தினங்களுக்கு அந்த மழை பொழிவு இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதனால் தான் சொல்கிறேன், பொங்கல் வரை மழை இருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கிறது. விட்டு விட்டு மழை பெய்யக்கூடும். இன்று கூட தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 33% என்பது சாதாரண அளவு அல்ல, சற்று அதிகமாக கூடுதலாகவே இந்த முறை வடகிழக்கு பருவமழை மழையை கொடுத்திருக்கிறது. அது போன்று 4 புயல்கள் வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. இந்த 4 புயல்களும் போதிய மழையை கொடுத்திருக்கிறது. இந்த முறை தென் தமிழ்நாட்டிலே வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருந்திருக்கிறது. அடுத்த 2 தினங்களுக்கு பனிமூட்டம், அதிகாலையிலே பனிமூட்டம் அதிகம் இருக்கும் என்றும், சென்னையில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பனிமூட்டம் காலையிலே காணப்படும் என்றால், கடந்த ஒரு வாரமாகவே காலையில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 மணி வரை அந்த பனிமூட்டத்தின் தாக்கம் இருக்கிறது. எனவே அந்த தாக்கம் தொடர்ந்து இன்னும் 2-3 தினங்களுக்கு இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மார்கழி பனி என்பார்கள், அந்த உண்மையான மார்கழி பனியை தற்போதுதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை வாசிகள் என்று கூற வேண்டும். தென் மாவட்டங்களில் இந்த முறை வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்திருக்கிறது என்பதையும் புள்ளி விவரங்களுடன் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. போதிய மழை கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட டிசம்பரில் மட்டும் 235 மில்லிமீட்டர் மழை. 235 மில்லிமீட்டர் என்பது சற்று கூட 23 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. ஊத்து பகுதியிலே, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஊத்து என்ற பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 416 மில்லிமீட்டர், 41 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவுக்கு மழை. அந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. அதே போன்று ஓரிரு தினங்களில் பெய்கின்ற மழையின் அளவு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இந்த வடகிழக்கு பருவமழை போதிய அளவு மழையை கொடுத்திருக்கிறதான் கூற வேண்டும். வடகிழக்கு பருவமழை காலத்திலே மொத்தமாக என்று பார்த்தால் நவம்பர், டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களை கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் 590 மில்லிமீட்டர், அதாவது 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது வடகிழக்கு பருவமழையின் மொத்தமாக இந்த 3 மாதங்களை கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது. எனவே வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 33% அதிகம். நெல்லையில் மட்டும் இயல்பை விட 265 மில்லிமீட்டர் அதிகமாக மழை பதிவு. நெல்லையில் இதுவரை சமீபகால வரலாறு காணாத வகையிலே நெல்லை மாவட்டத்தில் இந்த முறை தென்மேற்கு பருவமழை காலத்திலே தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்திருக்கிறது. அங்கு இப்போது வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மற்றும் டிசம்பரில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டுள்ள அக்டோபர் மற்றும் டிசம்பரில் அதிக அளவு மழை பெய்திருப்பதால் அதனுடைய தாக்கத்தால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டது. அதே போன்று தென்மேற்கு பருவமழை காலத்தில் 18%, வடகிழக்கு பருவமழை காலத்தில் 33%. அதாவது இந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக பருவமழை காலங்களிலே தென்மேற்கு பருவமழை காலத்தில் 18% அதிகமாக இருந்திருக்கிறது. இயல்பை விட 18% அதிகம் தென்மேற்கு பருவமழை காலம். அதாவது ஜூனிலே தொடங்கி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரை இருக்கக்கூடிய அந்த பருவமழை காலம், அந்த தென்மேற்கு பருவமழை காலத்திலே 18% இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலம் என்பது அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை அந்த 3 மாதங்களிலே 33% இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கிறது என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலையும் உறுதி செய்திருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபரில் 214 மில்லிமீட்டர், நவம்பரில் 140 மில்லிமீட்டர், டிசம்பரில் 235 மில்லிமீட்டர் மழை பதிவு. இந்த 3 மாதங்களில் பெய்த மழையின் அளவும் இருப்பதாக சென்னை மண்டல வானிலை மையம் தன்னுடைய அறிக்கையை தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 590 மில்லிமீட்டர் மழை வடகிழக்கு பருவமழை காலத்தில் பதிவாகி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லையில் மட்டும் இயல்பை விட 265% அதிக மழை தென்மேற்கு பருவமழை காலத்திலே பெய்திருக்கிறது. எனவே இந்த முறை
முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு திருநெல்வேலி மாவட்டம் மிக பெரிய அளவுக்கு மழையை சந்தித்திருக்கிறது என்பது மட்டும் தற்போது இந்த தகவல்களின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. மற்றொரு முக்கியமான செய்தி, மழை வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட நிறைவு பெறும் நேரத்தை நெருங்கிவிட்டாலும் பொங்கல் வரை மழை உண்டு. ஓரிரு இடங்களில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலே மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைதான் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் உறுதியாக தெரிவித்திருக்கிறது. நேயர்களே.